ஸ்டார்ட் பண்றோம். சரி, ஆக்சுவலா குரூப்ல வந்து நான் அந்த ஃபுல் பிடிஎஃப் ஃபைலும் இதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். வந்துடும். சில பேர் ஏன்னா முன்னாடி ஜாயின் பண்ணவங்க பின்னாடி ஜாயின் பண்ணவங்க இருக்கிறதுனால அந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய செக்ஷன் 9 செக்ஷன் 16 ரிலேட்டட் டைரக்ட்லி ரிலேட்டட் 2 ரூல் போட்டிருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் செக்ஷன் 9(3)ல பார்க்கக்கூடிய ஆர்சிஎம் லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே உள்ள லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு தடவை வந்து திருப்பி வராதவங்க லேட்டா ஜாயின் பண்றவங்க அவங்களுக்காக அந்த குரூப்ல திருப்பி வந்து நான் அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்றேன் சார் அதை. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போயிடலாம். ஸோ சப்ஜெக்ட் போகும்போது 2 செக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சார். 2 ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஒன்று செக்ஷன் 9, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 16. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 9 பார்த்துக்கோங்க. செக்ஷன் 9 தான் வந்து லெவி அண்ட் கலெக்ஷன் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அல்லது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பவர் கொடுக்கறது. என்ன பவர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்குண்டான பவர்ஸ். எவ்வளோ வரைக்கும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பவர் சார். அதாவது மேக்சிமம் ரேட் எவ்வளோ வரைக்கும் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த செக்ஷன்ல சொல்லப்படுது. எந்தெந்த மோட்ஸ்ல நம்ம என்னென்ன மெத்தட்ஸ்ல ஃபார்வர்டு சார்ஜ், ரிவர்ஸ் சார்ஜ், இந்த மாதிரி வந்து எதுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணலாம், எதுக்கெல்லாம் கலெக்ட் பண்றத தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன் 9 லெவி அண்ட் கலெக்ஷன். லெவி பண்றத அப்படியே எப்படி வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பர்டிகுலர் செக்ஷன் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த செக்ஷன்ல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் 9(1). அந்த செக்ஷன் 9(1)ல என்ன வார்த்தை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 40%, சாரி 20% அப்படிங்கிற வார்த்தை சார். இந்த கொஸ்டின் வந்து ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் எக்ஸாம்ல இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் வரும் சார். என்ன வரும் அப்படின்னா நான் அந்த லைன் மட்டும் சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக படிக்கிறேன். லெவி அண்ட் கலெக்ஷன்ல செக்ஷன்ல 9(1) சப்செக்ஷன் 1 அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சப்செக்ஷன் 2 இந்த செக்ஷன்ல சொல்லபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ணலாம். சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் ஆன் ஆல் இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ட்ரூத். குட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்கணும். வந்து எதை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸப்ட் சப்ளை ஆஃப் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஆல்கஹாலிக் லிக்கரை தவிர மற்ற அனைத்து பொருட்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதனுடைய இன்ட்ராஸ்டேட் சப்ளை இதுக்கு வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட் நம்ம பார்த்துட்டதுனால இன்ட்ராஸ்டேட் சப்ளை இதுக்கு அவங்க வந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணலாம். அட் சச் ரேட்ஸ் நாட் எக்ஸீடிங் 20%. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டியில மேக்சிமம் வந்து 20% வரைக்கும் டாக்ஸ் போட முடியும். இதுல சார் 20% வரைக்கும் டாக்ஸ் போட முடியும் அப்படின்னா நமக்கு சட்டப்படி அலோவ் பண்ண ஹையஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 40%. சிஜிஎஸ்டி 20, எஸ்ஜிஎஸ்டி 20. ஆனா நம்ம வச்சிருக்கிற ரேட் ஆஃப் டாக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு பிலோ வச்சிருக்கோம். 2.5%, 6%, அதே மாதிரி 9%, அதிகபட்சமா 14%. தட் மீன்ஸ் 28. ஏன்னா இது ஒரு ஆக்ட்ல பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஆக்ட் தான் நம்ம படிக்கிறோம். ஒரு ஆக்ட்ல நாட் எக்ஸீடிங் 20% அப்படின்னு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின்ஸ் வரும் மல்டிபிள் சாய்ஸ்ல. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் தட் கேன் பி அலௌட் இன் சிஜிஎஸ்டி அண்டர் சிஜிஎஸ்டி அப்படின்னா நமக்கு 20%ன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க அதுல ஆப்ஷன்ல. நமக்கு வந்து 14 தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. கவர்மெண்ட் நினைச்சா நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 20% மீன்ஸ் சிஜிஎஸ்டி 20, எஸ்ஜிஎஸ்டி 20, 40% வரைக்கும் லெவி பண்றதுக்கு பவர்ஸ் இருக்கு. இது செக்ஷன் 9(1). இதுல எல்லா பொருட்களுக்கும் மற்றும் சேவைகளுக்கும் லெவி பண்ண எக்ஸப்ட் ஆல்கஹாலிக் லிக்கர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்லியாச்சு சார். இது 9(1). அடுத்தது செக்ஷன் 9(2) சப்செக்ஷன் 2 9 செக்ஷன் 2ல இதுல என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல் டாக்ஸ் ஆன் தி சப்ளை ஆஃப் பெட்ரோலியம், க்ரூட், ஹை ஸ்பீட் டீசல், ஸ்பிரிட், மோட்டார் ஸ்பிரிட், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஏவியேஷன் டர்பன்டைன் ஃபியூயல் இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நினைக்கிற எஃபெக்டிவ் டேட் எப்போ கொண்டு வராங்களோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பர்மிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கவுன்சில்ல மெதுவாக கொண்டு வரலாம். அது எப்பங்கிறது கவுன்சில் கூடி முடிவெடுத்துக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து முடிவெடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி செக்ஷன் 9(2).
இந்த செக்ஷன் 9(2) படிதான் பெட்ரோல் டீசலுக்குலாம் நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிக்குள்ளார வர. செக்ஷன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா பொருளுக்கும் எல்லா சேவைகளுக்கும் டாக்ஸ் உண்டு, எக்ஸப்ட் ஆல்கஹாலிக் கன்சம்ஷன் அந்த சொல்லிட்டாங்க. உண்டு. அப்ப அதுல பெட்ரோல் டீசல் உள்ள வந்துருது. ஆனா திரும்ப செக்ஷன் 9(2) என்ன சொல்லுது, அதுல இந்த பெட்ரோலியம், க்ரூட் ஆயில், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட், நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பன்டைன் ஃபியூவல் இதுக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு இல்ல, பின்னாடி ஒரு எஃபெக்டிவ் டேட் என்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலும் முடிவு விடுதோ அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது செக்ஷன் 9(2). இதுபடி அதுக்கு பெட்ரோல் டீசல்லாம் இல்ல. அடுத்தது செக்ஷன் 9(3). செக்ஷன் 9(3) தான் இப்ப வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். அந்த செக்ஷனே என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கவுன்சில், அந்த இடத்துல அந்த வார்த்தை தான் ஆரம்பிக்கும். பை நோட்டிபிகேஷன், நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டபடி specific category of supply of goods or both the tax on which shall be paid on reverse charge. குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் கேட்டகரி, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய குட்ஸாக இருக்கலாம் அல்லது சர்வீசஸாக இருக்கலாம், இந்த அந்த ஸ்பெசிபிக் கேட்டகரியில நோட்டிஃபை பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் ரிவர்ஸ் சார்ஜ் அடிப்படையில் கலெக்ட் பண்ணப்படும். அப்படிங்கிறது யார் சர்வீஸ் ரெசிபியண்டா இருக்காங்களோ அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது, அந்த லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ்ங்கிறது தனியாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல கொடுக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13/2017 ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்டட் ஐட்டம்ஸ் இருக்கு, அது லிமிட்டோட எக்ஸம்ஷன் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 12/2017 இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன். நம்ம 13/2017 கொடுக்கப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் வந்தக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ், சேஞ்சஸ் இதெல்லாமே இந்த 9(3) இந்த 9 செக்ஷன் 9 முடிச்சோடனே அதையும் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து 9(3)ங்கிறது வந்து ஸ்பெசிபிக் குட்ஸ், ஸ்பெசிபிக் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் குட்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் சர்வீசஸ் சொல்லிட்டாங்க. அது ரெசிபியன்ட் யாரோ அவரு தான் ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டுவாரு அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 9(3). அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சார் செக்ஷன் 9(4). செக்ஷன் 9(4)ல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல சொன்னது ஸ்பெசிஃபைடு கேட்டகரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 9(3). இப்போ செக்ஷன் 9(4)ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெசிஃபை a class of registered person. ஒரு குறிப்பிட்ட ரெஜிஸ்டர்ட் பர்சன் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து பொருட்களோ மற்றும் சேவைகளோ பெறும் பொழுது, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து நம்ம வாங்கும் பொழுது அவர்கள் செக்ஷன் 9(3)க்கும் செக்ஷன் 9(4)க்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, செக்ஷன் 9(3)ல ஸ்பெசிபிக் கேட்டகரிஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், என்ன பொருள் என்ன சேவைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா 9(4)ல ஸ்பெசிபிக் கிளாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் பர்சன், ஒரு குறிப்பிட்ட ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு மட்டும் இது அப்ளிகபிள். அந்த ஸ்பெசிபிக் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டெவலப்பர்ஸ், வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அவங்களுக்குலாம் மட்டும் இப்போதைக்கு இந்த செக்ஷன் 9(4) அப்படிங்கிறது அப்ளிகபிள் இருக்கு. மற்றவங்க யாருக்கும் நமக்கு அப்ளிகபிள் இல்லை. இந்த 9(4) பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஹிஸ்டரி, அது பேக்ல போயிட்டு நம்ம வந்துருவோம். இது வந்து முத வந்து நமக்கு வந்து செக்ஷன் 9(4)ங்கிறது நமக்கு ஜிஎஸ்டி வந்த புதுசுல 2017-18 இந்த செக்ஷன் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல 2017-18 நமக்கு நோட்டீசஸ் கொடுத்து டிமாண்ட் போட்டு ஆர்டர்லாம் போட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்ப கேஸ் ரிப்ளை கொடுக்காம நம்ம வந்து பதில் கொடுக்காம டிமாண்ட்ல போய் நின்றுவோம். அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் வின் பண்றதுக்காகவும் ரிவர்ஸ் சார்ஜ் பணம் கட்டுங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக்ஷன் 9(4) 1/7/2017 வந்த போது என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனும் ஒரு நாளைக்கு ஒரு எவ்ரிடே, ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து குட்ஸ் ஆர் சர்வீசஸ், அதுக்கு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து நீங்க அப் டு 5,000 மேக்சிமம் ஒரு நாளைக்கு 5,000 வரைக்கும் நீங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. பட் அதர் கேஸ் ஒரே நாள்ல நீங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் 5,000 ரூபாய்க்கு மேல நீங்க செலவுகள் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது குட்ஸ்க்காகவா இருக்கலாம் அல்லது சர்வீஸா இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுக்கு உண்டான டாக்ஸை நீங்க கட்டணும், ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும்னு சொல்லி செக்ஷன் 9(4) சொன்னாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1/7/2017 ஜிஎஸ்டி வந்த புதுசுல அந்த செக்ஷனும் சேர்ந்து நடைமுறைக்கு வந்துருச்சு.
அப்போ ஒவ்வொரு நாளைக்கு 5000 ரூபாய் மட்டும்தான் எக்ஸம்ஷன் லிமிட்டுங்க. இப்போ 5000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நான் வந்து வாடகையே 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் என்னுடைய டெனண்ட்டுக்கு, சார் என்னுடைய லேண்ட்லார்ட் வீட்டு கடை ஓனருக்கு கொடுத்துருக்கேன் 10,000 அப்படின்னா அவருக்கு ஜிஎஸ்டி நம்பரே இல்லை அப்படின்னா ஜூலை 2017 ஆகஸ்ட் 2017 இது மாதிரி மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க ஒரே நாள்ல 5000 ரூபாய் லிமிட்டை தாண்டிட்டீங்க. அதனால ரெண்டுக்கு 18% அப்ளிகபிள். அந்த ஜூலை மாசத்துக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கு நீங்க கட்ட வேண்டியது இருந்துச்சு, அது அப்ப கட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் டீல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சட்டம் வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷன் 9(4) அப்படிங்கிறது வந்து 1/7/2017 இருந்து 12/10/2017 வரைக்கும் ஒரு 3 மாசம் 12 நாள் அது வரைக்கும் மட்டும் அது லைவ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 13/10/2017 அந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த செக்ஷன் 1/2/2019 அதாவது பிப்ரவரி மாசம் 2019 திரும்பவும் நடைமுறைக்கு வந்து அதுல என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்பெசிஃபைடு கிளாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் பர்சன் யாருங்கிறதும் அவர் எந்த பொருளுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், டாக்ஸ் ரேட் அதே தான், எந்தெந்த இதுக்கெல்லாம் என்ன கேட்டகரியில எப்படி பணம் ரிவர்ஸ் சார்ஜ் அவருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம், அது தனியா ஸ்பெசிபிக் நோட்டிபிகேஷன் மூலியமா சொல்றோம் அப்படின்னு சொல்லி 1/2 that means February 1st 2029 இருந்து திரும்பவும் அது நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனா அதுல நார்மல் டீலர்ஸ் நம்ம கூட நம்ம இருக்கக்கூடிய நம்மளுடைய கிளைண்ட்ஸ்க்கு யாருக்கும் இது ஜென்ரலா அப்ளிகபிள் இல்லை. அதனால இப்போ வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்க ஒரு டெக்ஸ்டைல் யூனிட் வச்சிருக்கீங்க, டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரா இருக்கிறீங்க, அல்லது வேற ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறீங்க, அல்லது வேற அது மாதிரி என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க இப்ப அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட டீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 9(4) அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா இப்ப ஆகாது. இந்த 5,000 லிமிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. இந்த 5,000 லிமிட் 1/7/2017 இருந்து 12/10/2017 வரைக்கும் மட்டும்தான் அப்ளிகபிள், அதுக்கப்புறம் இல்லை. ஸோ இது செக்ஷன் 9(4). ஸோ 9(4) இப்ப நார்மல் கேசஸ்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. சார் அடுத்தது செக்ஷன் 9(5). செக்ஷன் 9(5)ங்கிறது என்னன்னா ஸ்பெசிபிக்கா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுல ஸ்பெசிஃபை கேட்டகரிஸ் ஆஃப் சர்வீசஸ் த டாக்ஸ் ஆன் இன்டர்ஸ்டேட் சப்ளை அண்ட் ஷெல் பி பெய்டு பை தி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். டைரக்டா டீலர்ஸ் பே பண்ணாம இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமாக பே பண்ணப்படும். இப்ப இந்த செக்ஷன் 9(5) அப்படிங்கிறத இப்ப நமக்கு வந்து கடைசியா வந்து அமெண்ட்மெண்ட். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா நம்ம பொருட்கள் விற்கும் போது இந்த ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் சேல் பண்ணும் பொழுது அது அவங்க மூலியமா டாக்ஸ் கட்டிக்குவாங்க, நம்ம கட்ட தேவையில்லை. டீலர் இருந்து அவங்க டைரக்டா கலெக்ட் பண்ணி அவங்க அதுக்குண்டான பேமெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதா இந்த சேஞ்சஸ் போனது. ஸ்பெசிஃபை கேட்டகரிஸ் ஆஃப் சர்வீசஸ், எந்தெந்த சர்வீசஸ்க்கெல்லாம் டாக்ஸ் ஆன் இன்ட்ராஸ்டேட் சப்ளை which will be paid by இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த செக்ஷன் தான். இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் கொடுக்குது. என்ன பவர்ஸ் கொடுக்குதுன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரை அதுக்கு முன்னாடி டாக்ஸை கலெக்ட் பண்ணி கட்ட சொல்றதுக்கு அப்படிங்க. ஸோ இப்போ செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் கலெக்ட் பண்றது, லெவி பண்றதுக்கு என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸை லெவி பண்ணலாம், எப்படி அதை கலெக்ட் பண்ணலாம், ஃபார்வர்டு சார்ஜ்ல கலெக்ட் பண்ணலாமா, ரிவர்ஸ் சார்ஜ்ல கலெக்ட் பண்ணலாமா, யார் யாருக்கு என்னென்ன அப்ளிகபிள், ஃபார்வர்டு சார்ஜ் யார் அப்ளிகபிள், ரிவர்ஸ் சார்ஜ் யாருக்கு அப்ளிகபிள், எந்த குட்ஸுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள், எந்த சர்வீசஸ்க்கு ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள், எந்த கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள், அந்த மாதிரி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு டாக்ஸ் எப்படி கலெக்ட் பண்றது, டாக்ஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளவு வரைக்கும் போகலாம். இப்போ நான் சொன்னது சிஜிஎஸ்ல மேக்ஸிமம் 20% அப்படின்னா எஸ்ஜிஎஸ்ல 40% வரைக்கும் மேக்ஸிமம் டாக்ஸ் ரேட் போடுறதுக்கு ஆல்ரெடி இந்த செக்ஷன் 1ங்கிறது நம்ம கவுன்சிலுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா பவர்ஸ் கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே வந்து எக்ஸாம்பிளுக்காக 28% நாளைக்கே வந்து 30% மாற்றணும் அப்படின்னா ஆல்ரெடி செக்ஷன் வந்து அதுக்கான பவர்ஸ் கொடுத்துருக்குது. 28 30 ஈஸியா மாற்ற முடியும், மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி. இதுதான் நமக்கு செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம். இதுல நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9(3) இருக்கக்கூடிய இதுதான் ரிவர்ஸ் சார்ஜ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல, அதாவது நம்மளுடைய ஆடிட்ல, அசஸ்மெண்ட்ல, நோட்டீசஸ், ஸ்க்ரூட்டனி ஆஃப் ரிட்டர்ன்ஸ், இன்ஸ்பெக்ஷன்ல, மற்ற எல்லா கேஸ்லயும் நம்ம டீலரோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம பணம் நார்மலா நான் 1 versus 3 ₹1 கூட டிஃபரன்ஸ் இல்லை, டாக்ஸ் நான் ப்ராப்பரா கட்டிட்டு இருக்கிறேன், இன்புட்டும் நான் கரெக்டா தான் எடுத்துட்டு இருக்கேன், நான் எக்ஸஸா எந்த இன்புட்டும் அவைல் பண்ணல அப்படின்னு எல்லாமே நம்ம சொன்னா கூட எந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கோ அல்லது சின்ன ஒரு சேஞ்சஸோ ஆபீசர் வந்து நம்மளை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு ஒரு டாக்ஸை டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் அப்படின்னா
அதுதான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 9(3) சொல்லப்படக்கூடிய அந்த செக்ஷன் தான் இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த 9(3) பார்த்தா லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் சார், இதனுடைய ஃபுல் பிடிஎஃப் ஃபைலும் வந்து நான் குரூப்ல வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஷேர் பண்றேன். ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேரும் பண்ணியிருக்கேன். பட் லேட்டா வந்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த ஷேரிங் வந்து தெரியாம இருக்கலாம் அந்த ஃபைல் வந்து. அதனால இந்த குரூப் முடிஞ்ச உடனே இந்த பர்டிகுலர் செஷன் முடிஞ்ச உடனேயும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நம்ம 9(3) இந்த 9(3)ல லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் கவர்டு அண்டர் ஆர்சிஎம் அப்படிங்கிறது அண்ட் சர்வீசஸ் கவர்டு அண்டர் ஆர்சிஎம், இது ரெண்டையும் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லிஸ்ட் ஆஃப் குட்ஸ். லிஸ்ட் ஆஃப் குட்ஸ்ல என்னென்ன குட்ஸ் எல்லாம் நமக்கு அப்ளிகபிள் ஆகுது ஆர்சிஎம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதனுடைய நோட்டிபிகேஷன் நம்பர் நமக்கு 4/2017 ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு திஸ் 12 ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேரியஸ் நோட்டிபிகேஷன்ஸ் நமக்கு அப்ளிகபிள் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் குட்ஸை பொறுத்த வரைக்கும் சார், இதில் நல்லா கவனிச்சுக்கீங்க. இந்த குட்ஸை நீங்க யாருக்கு வந்து டீல் பண்றீங்க, எப்படி வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுல ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்ஷெல்டு அண்ட் அன்பீல்டு கேஷ்யூ நட்ஸ். கேஷ்யூ நட்ஸ் நீங்க வந்து வாங்குறீங்க, யாருக்கு வந்து வாங்குறீங்க? செல்லர் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா யார் அந்த பொருளை விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட். அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து நீங்க டைரக்டா ஒரு பொருளை வாங்கும் பொழுது, அதாவது அந்த பொருள் எந்த பொருளா இருக்குன்னா கேஷ்யூ நட்ஸ். இந்த கேஷ்யூ நட்ஸ் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். செக்ஷன் 9(3)ல கவர் ஆகும். சப்போஸ் உங்க டீலர் கேஷ்யூ நட் டீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து டைரக்டா ட்ரேடர்ஸ் அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்டில இருந்து வாங்குறாரு, அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருந்து வாங்குறாரு அப்படின்னா இது கண்டிப்பா நீங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் கட்டணும். எவ்ரி மந்த் கட்டணும். கட்டிட்டு அந்த மாசமே இன்புட் எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஐட்டம். செகண்ட் ஐட்டம் பிடி லீவ்ஸ். பிடி லீவ் ரேப்பர்ஸ், மேலால சுத்தக்கூடிய அந்த பிடி லீவ்ஸ் ரேப்பர்ஸ், அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் வந்து எனி பீப்புள் ஹூ ப்ரொடியூஸ் சில்க் யார்ன் அவுட் ஆஃப் ரா சில்க். யாருக்கு வாங்குறது முக்கியம். எனி பர்சன், இங்க வந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லாம எனி பர்சன் ஹூ ப்ரொடியூசஸ் சில்க் யார்ன் அவுட் ஆஃப் ரா சில்க் ஆர் சில்க் வார்ன் குக்கூன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சப்ளை. சேல் பண்றதுக்காக இந்த குக்கூன்ஸ் வச்சிருந்தாலும் சரி, யார்ன் வச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் உண்டு. அடுத்தது ரா காட்டன். ரா காட்டன் நீங்க அக்ரிகல்ச்சரிஸ்ட் டைரக்டா வாங்கினீங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். லாட்ரி, இந்த லாட்ரி சப்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கும் உண்டு, ரிவர்ஸ் சார்ஜ்ல உண்டுன்னு சொல்றாங்க. அடுத்தது இது ஓல்டு அண்ட் யூஸ்ட் ஐட்டம்ஸ் that has been seized and confiscated as well as rubbish and scrap. இதுல யாருக்கு வாங்குறதா முக்கியம். சார் ஸ்கிராப்புக்கு இருக்கா, ஸ்கிராப் இருக்கான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. சார் ஸ்கிராப் ஐட்டத்துக்கு ஆர்சிஎம் இருக்கா அப்படின்னா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு ஐட்டம், யூஸ்டு ஐட்டம்னு ரெண்டு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது சீஸ் பண்ணிருக்கணும் அல்லது கான்ஃபிஸ்கேட்டட் இருந்து எடுத்துருக்கணும். as well as rubbish and scrap. இந்த மாதிரி அது ஒண்ணுத்துக்காக ஃபுல்லா இருக்கணும், ஸ்கிராப் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் யார்கிட்ட வாங்குறீங்க? எனி லோக்கல் அத்தாரிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி ஆர் ஃபெடரல் கவர்மெண்ட். சார் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தோ, லோக்கல் பாடிக்கு இருந்தோ அவங்க ஸ்கிராப்னு சொல்லி ஏலத்துல விடக்கூடிய பொருட்களை நீங்க கண்டம்டு வெஹிக்கிள், கண்டம்டு சேர்ஸ், டேபிள்ஸ், பர்னிச்சர்ஸ், அந்த மாதிரி அவங்க எலக்ட்ரிக்கல் வேஸ்ட் எது வேணாலும் சொல்லலாம். அவங்க வேஸ்ட் ஸ்கிராப் ஐட்டம்னு அவங்க எதை சேல் பண்ணாலும் அந்த பொருளை போய் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு இருந்து வாங்கும் பொழுது மட்டும், கவர்மெண்ட் ஏலத்துல விட்டுறாங்க, அங்க போய் நம்ம டீலர் ஸ்கிராப் டீலரும் இருக்காரு, மொத்தமா போய் எடுத்துட்டு வர்றாரு. ஸோ எங்கிட்ட வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ரெகுலரா வண்டி வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா ஏலத்துல விடுறாங்க. ஸோ அந்த ஏலத்துல விடும் பொழுது ஏலத்துல யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க அது B2B, அதாவது டீலர் வந்து ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர்ட் டீலரா இருந்தா அதுக்கு அவங்களெல்லாம் ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் கட்ட சொல்லும். ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஏலத்துல விடக்கூடிய வேஸ்ட் பொருட்கள், ஸ்கிராப் பொருட்கள், இதெல்லாம் ஓல்டு வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி வேஸ்ட்னு சொன்னா அதை எடுத்தோம்னா அதுக்கும் ரிவர்ஸ் சார்ஜ்ல டீலர் கட்ட வேண்டியது இருக்கு. அடுத்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஸோ அதுக்கும் வந்து கண்டிப்பா வந்து இது ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். இதுக்கப்புறமும் இன்னும் 2-3 மென்தா ஆயில், அதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் அதிகமா இல்லை, பட் இருந்தாலும் நார்த் இந்தியாவில் இருக்கு. ஸோ அந்த ஐட்டத்துக்குலாம் வந்து இது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பொருட்களை நம்ம டீலர்ஸ் வந்து
பர்ச்சேஸ் பண்றாரு அக்ரிகல்ச்சரலிஸ்ட் இருந்தோ அல்லது அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் இருந்தோ, இந்த மாதிரி சூழ்நிலையில யார் இருந்தாவது வாங்குறாரு, அது இப்போ சொன்ன லிஸ்ட்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கினாலோ இதுக்கு அந்தந்த மாசம் கண்டிப்பாக ரிவர்ஸ் சார்ஜ் கட்டணும். குட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம டீலர் என்ன டீல் பண்றாருங்கிறது நமக்கு தெரியும், அதை நம்ம வச்சு கட்டிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ்ல சர்வீசஸ். அதுல ரிவர்ஸ் சார்ஜ் சர்வீசஸ் ஆஸ் பர் நோட்டிபிகேஷன் 13/2017 ஒன்று மட்டும் 12/2017 ஒன்று இருக்கு. அது ஒரு எக்ஸாம்ஷன் லிமிட். ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து லைன் பை லைனா யாரு என்ன எதுன்னு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ நம்மளுடைய டைம் கருதி நான் வந்து ஒவ்வொரு டாபிக் மட்டும் அந்த ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் ரீட் அவுட் பண்ணிடுறேன். அதுல நம்ம எதெல்லாம் கவர் ஆகும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி, தட் இஸ் ஜிடிஏ. ஜிடிஏக்கு நம்ம ஒரு சர்வீஸ் ரிசீவ் பண்றோம் அப்படின்னா நம்ம ரெசிபியன்ட். சிம்பிளா நம்ம என்ன ஜிடிஏன்னு சொல்றத விட சிம்பிளா லாரி ஃப்ரைட் அப்படின்னு நம்மளுடைய டீலருக்கு புரியுற மாதிரியோ நம்ம ட்ரேடர்ஸ் புரியுற மாதிரியோ நம்ம டாக்ஸ் ப்ராக்டிஷனர் நம்ம ஈஸியா மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரி ஃப்ரைட். ஸோ லாரி ஃப்ரைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் வந்து 5%. அதுக்குண்டான டாக்ஸை கட்டிட்டு இன்புட் அந்த மாசமே எடுத்துக்கலாம். சார் இது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும், அதாவது 18/7/2022, ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 எக்ஸம்ஷன் வந்துச்சு அந்த ரிவர்ஸ் சார்ஜ்ல. என்ன 2 எக்ஸம்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு 750 ரூபா ஒரு எல்லார் மாதிரி போட்டு எடுத்துட்டு வர்றாங்க டீலர் அப்படின்னா 70 rupees கீழே இருந்துச்சுன்னா அது டோட்டலி எக்ஸம்ப்டட். வேற உங்களுக்காகவே ஒரு வண்டி ஃபுல் கன்சைன்மெண்ட், உங்களுக்காகவே ஒரு வண்டி ஃபுல்லா போய் எடுத்துட்டு வருது, ஒரு டாடா ஏஸ் நான் வாடகை எடுக்கிறேன், அதுல என்னோட குட்ஸ் மட்டும்தான் வருது, வேற யாரோட குட்ஸும் வரல, அதுக்காக ஒரு வண்டி வாடகைக்கு எடுத்து அனுப்பிச்சு ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போய் குட்ஸ் எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1500 ரூபாய்க்குள்ள இருந்தால் நமக்கு வந்து டாக்ஸ் கிடையாது, ஆர்சிஎம் அப்ளிகபிள் இல்லை. சார் இந்த 2 எக்ஸாம்ஷனும் 18/7/2022 முடிஞ்சிருச்சுங்க சார். அதுக்கப்புறம் இப்போ என்ன வேல்யூ ஆஃப் இருந்தாலும் அது ஒரு அது எவ்வளவு மினிமம் வேல்யூ இருந்தாலும் 100 rupees இருந்தாலும் சரி, 1000 rupees இருந்தாலும் சரி, 700 இருந்தாலும் சரி, வெறும் 70 rupees இருந்தாலும் சரி, லாரி ஃப்ரைட் அப்படிங்கறத நீங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பென்சஸ் சைட்ல எழுதிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு வந்து ஆர்சிஎம் பே பண்ணியே ஆகணும். சார் இதுல வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் மீன்ஸ் நம்ம டிஸ்கஷன் பார்ட்ல நிறைய இருக்கு. நிறைய பேர் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நான் சர்வீஸ் ரிசீவ்மெண்ட் தான் நான் ரிசீவ் பண்ணேன், ஆனா எனக்கு சப்ளை பண்ற ஒரு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க. சார் இப்போ குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி இல்லைங்கிறத நம்ம எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படின்னா அதுக்கு திரும்பவும் நமக்கு வந்து ஜிஎஸ்டில டைரக்டா ஆன்சர் இருக்கானா இல்லை. அப்போ ஜிடிஏ இருந்து அவைல் பண்ணல அப்படின்னா அந்த சர்வீஸ் என்ன கேட்டகரி அப்படின்னா அது திரும்ப கொஸ்டின்ல இருக்கு. ஜிடிஓ அப்படின்னு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி இருந்து பண்ணும்போது சார் அவர் 1 தான் வச்சிருக்காரு, 2 தான் வச்சிருக்காரு, ஒரு வண்டி தான் வச்சிருக்காரு, அவரே தான் ஓட்டுறாரு அப்படின்லாம் சொன்னாலும் இங்க என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, கன்சைன்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ அதை கொடுத்துட்டாவே இது சப்ஜெக்ட் டு ஆர்சிஎம்ங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது ஆக்ட்ல டைரக்டா இருக்கான்னா இல்ல சார், நம்ம பழைய சர்வீஸ் டாக்ஸ் பழைய நம்ம சென்ட்ரல் எக்ஸைஸினுடைய அந்த ஆக்ட் இருந்தா இந்த ஆக்ட் வந்ததுனால அங்க ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இங்க கன்சைன்மெண்ட் நோட். அப்ப கன்சைன்மெண்ட் நோட்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், என்ன பொருள் போகுது, எங்க போய் சேருது, யாரு கன்சைனர் கன்சைனி, அப்புறம் அதனுடைய வேல்யூ, அந்த குட்ஸுக்கு உண்டான சார்ஜ், அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், டேட் ஆஃப் டிரான்சிட், இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் மென்ஷன் பண்ண எந்த ஒரு பேப்பரா இருந்தாலும் அது கன்சைன்மெண்ட் நோட் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ கன்சைன்மெண்ட் நோட்னு ஒன்று ரிசீவ் பண்ணிட்டீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிட்ட இருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னாவே தென் இட்ஸ் சப்ஜெக்ட் டு ஆர்சிஎம் அண்டர் செக்ஷன் 9(3) குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிங்கிற கேட்டகரியில வந்துடுது. ஸோ அதனால இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கலா நான் சொல்றேன், ஆக்ட் படியும் சொல்றேன், ப்ராக்டிக்கலாவும் சொல்றேன். ஸோ இன்கேஸ் உங்க டீலர் லாரி டிரான்ஸ்போர்ட் அல்லது டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ், ஃப்ரைட் சார்ஜஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எந்த மாடல்ல உள்ள நீங்க பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணாலும் அதுக்கு பெட்டர் 5% ஆஃப் த டாக்ஸை கட்டிட்டு அந்த மாசமே இன்புட் எடுத்துக்கிறதுங்கிறது பெஸ்டான சொல்யூஷன். இதுல சில எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கு. சால்ட், வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் மேன்யூர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரைஸ் பேடி, அப்புறம் அதனுடைய பல்சஸ், அப்புறம் ஃபிளார் மாவு, இதெல்லாம் கொண்டு போறதுக்காக நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிருந்து உங்க டீலர் அதுல டீல் பண்றாரு அப்படின்னா அதுக்கு இந்த ஆர்சிஎம் இருந்து எக்ஸம்ஷன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஸோ அது தனியா அந்த லிஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். 12/2017 அந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன குட்ஸ்க்குலாம் எக்ஸம்ஷன் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது. அதுல
இந்த லிஸ்ட்டும் உள்ள வருது. ஸோ அது தனி இந்த இதுல மொத்தம் அந்த குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிலேயே நான் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன். 750 1500 இப்போ அந்த எக்ஸம்ஷன் லிமிட் எடுத்துட்டாங்க. ஒன்லி ப்ராடக்ட் பேஸ்ட் எக்ஸம்ஷன் தான். ஸோ அதில் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த ஃபிளார் மாவு வகைகள் இருக்குது, கிரைன்ஸ் பல்சஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு, நியூஸ் பேப்பர், ஆர்கானிக் மேன்யூஸ், சால்ட், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு மட்டும்தான் எக்ஸம்டட். மீது எல்லாத்துக்கும் எந்த ஐட்டம்ஸ் டீல் பண்ணாலும் டாக்ஸபிள். அடுத்தது லீகல் சர்வீசஸ். லீகல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் எனி டாக்ஸ் பெய்ட் டு an advocate. இதில் ஸ்டார்டிங்ல வந்த புதுசாக சீனியர் அட்வொகேட் அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. இப்போ பெய்ட் டு அட்வொகேட். சிம்பிள் லாஜிங்க, உங்களுடைய அதாவது கஸ்டமர், உங்களுடைய அந்த நம்ம ட்ரேடர், அவர் வந்து ட்ரேடரோ மேனுஃபேக்சரோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ யாருனாலும் ஏதோ ஒரு லிட்டிகேஷனுக்காகவோ ஏதோ ஒரு கேஸ்க்காகவோ அட்வைசரி லீகல் சர்வீஸ்க்காக நீங்க உங்களுடைய கேஸுக்காக ரெப்ரசன்டேஷனுக்காக ட்ரிபியூனல்லையோ கோர்ட்லயோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய டீலருக்காக ஒரு அட்வொகேட் அப்பியர் ஆகிறாரு அப்படின்னா அந்த அட்வொகேட் கொடுக்கப்பட்ட ஃபீஸ் then it comes to reverse charge 18%. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆர்பிட்ரரி சர்வீசஸ் அதே மாதிரிதான். ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு, ஆர்பிட்ரியில இருக்கு, பிரச்சனையில இருக்கு, அதை போய் அங்க போய் சால்வ் பண்ணணும், அதுக்காக ஒரு பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக ஆர்சி வரும். ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ், யாரையாவது நீங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பர்சன் யார் அனுப்புனாலும் அதுக்கு உண்டான பேமெண்ட்டுக்கு கண்டிப்பாக டாக்ஸ் 18% உண்டு. இது மோஸ்டா சர்வீசஸ்ல வர்றதுனால எல்லாமே 18% தான் வருங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன குட் ஜிடிஏ ஃப்ரைட் சார்ஜஸ் மட்டும் 5%. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி அவங்களுக்குலாம் கொடுக்கும் பொழுது ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து டாக்ஸ் வரும். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா நம்ம டீலர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி கவர்மெண்ட்டுக்கு நம்ம லைசன்சிங் ஃபீங்கிற முறையில எது பே பண்ணாலும், தட் மீன்ஸ் என்ன பாயிண்ட்னு சொல்ல வரேன்னா நீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஒரு பேமெண்ட் பண்றீங்க, அல்லது வந்து கம்பெனி அஃபேர்ஸ்க்கு ஒரு லைசன்சிங் ஃபீங்கிற ஒரு பே பண்றீங்க, புதுசா ஏதோ ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பேமெண்ட் பே பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி எனி கைண்ட் ஆஃப் லைசன்சிங் ஃபீ பெய்டு டு தி கவர்மெண்ட் பர்டிகுலர்லி இன் இயர் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து 5000 ரூபாய் உள்ளார நீங்க பே பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் கிடையாது. பட் வேற 5000 மேல நீங்க வந்து ஒரு பேமெண்ட் பண்றீங்க கவர்மெண்ட்டுக்கு, அது ஃபீஸ்ங்கிற கான்செப்ட், லைசன்சிங் ஃபீங்கிற கான்செப்ட்ல நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு 18% நீங்க பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் மில் டீலர் இருக்காரு, அந்த ஆயில் மில் டீலர் மொலாசஸ் வச்சிருப்பாரு ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக, ஆயில் சீட்ஸ்ல இருந்து ஆயிலா கன்வெர்ட் பண்றதுக்கு மொலாசஸ் யூஸ் பண்ணுவார். அந்த மொலாசஸ்க்கு தனியா லைசன்ஸ் எடுக்கணும். அந்த மொலாசஸ்ங்கிறது நான் சொல்றது சக்கரை பாகு அந்த மாதிரி, அது அந்த பாகு மாதிரி ஒரு இது வந்து சுகர் ஃபேக்டரியில இருந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்கா ஒரு லைசன்ஸ் வாங்கணும் நமக்கு. ஸோ அந்த லைசன்ஸுக்கு ஒரு ஃபீ கட்டுறாரு அப்படின்னா அந்த லைசன்ஸிங் ஃபீ பெய்ட் டு தி கவர்மெண்ட் கண்டிப்பா அதுக்கு 18% டாக்ஸ் இருக்கு. ஃபேக்டரி லைசன்ஸ்க்காக நீங்க பே பண்றீங்க, ரெனியூலுக்காக பே பண்றீங்க, அதுக்கு உண்டு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்றீங்க, ஸோ அது 5000 மேல போச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து 18%. அப் டு 5000 கிடையாது, 5000 மேல போச்சுன்னா ஃபுல் அமௌண்ட்டுக்கும் டாக்ஸ் உண்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாங் லீஸ் ஆஃப் லேண்ட், இந்த மாதிரி விஷயங்கள். அது சர்வீசஸ் பை த டைரக்டர் நிறைய இடத்துல கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கேன். ஸோ டைரக்டர்ஷிப் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் இருக்கக்கூடிய மோஸ்டா நம்ம கேஸ்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனில டைரக்டருக்கு பே பண்ணக்கூடிய ரெமுனரேஷன், சிட்டிங் சார்ஜஸ், சிட்டிங் ஃபீஸஸ், கன்சல்டேஷன் ஃபீஸ், இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கான பேமெண்டோட ஃபீஸ், இந்த மாதிரி நீங்க எந்த ஃபீஸ் பே பண்ணாலும் சப்ஜெக்ட் டு ஆர்சிஎம். அதுல கடைசியா அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த டைரக்டர் இஸ் அன் ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆஃப் தி கம்பெனி அப்படின்னா அவருக்கு வந்து நீங்க வந்து இந்த டைரக்டர் சர்வீசஸ் ரெமுனரேஷன் பே பண்ணிட்டு அதை ஃபுல் டைம் எம்ப்ளாயிங்கிற முறையில சேலரியில ஆட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான கரெக்டான டிடிஎஸ் வந்து நீங்க புடிச்சு கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் ஆர்சிஎம். அதர்வைஸ் இப்ப நீங்க வந்து அவருக்கு வந்து நார்மலா நீங்க ஒரு பேமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அதை வந்து டெக்னிக்கல் கன்சல்டன்சி சார்ஜஸ்ங்கிற முறையில நீங்க வந்து அவருக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சிருந்தாவோ அல்லது ப்ரொஃபஷனல் ஃபீஸ்ங்கிற முறையில டைரக்டர் ஆஃப் த கம்பெனிக்கு நீங்க சர்வீசஸ்க்கு டிடிஎஸ் பிடிச்சிருந்தாவோ தென் இன்கம் வில் பே. அது மாதிரி ரெக்கவரி ஏஜென்ட் சர்வீசஸ். ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து பேங்க்ல இருந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் அவங்களோட சர்வீசஸ்க்கு ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது. காப்பிரைட் சர்வீசஸ், ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க், மியூசிஷியன், போட்டோகிராஃபர்,
தென் இந்த மாதிரி காப்பிரைட் சர்வீசஸ் இதுக்கெல்லாம் வந்து ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகும். இந்த சர்வீசஸ் பை அவன் ஆத்தர், அந்த காப்பிரைட் பேட்டன் ரைட் அதில் பார்த்தது எல்லாமே அதில் கவர் ஆயிடும். தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர், பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து செக்யூரிட்டி சர்வீசஸ். நம்மளுடைய நார்மல் கேசஸ்ல வந்து செக்யூரிட்டி சர்வீஸ், எனி ரிஜிஸ்டர்ட் பர்சன் அவைலிங் சர்வீசஸ் ஃப்ரம் செக்யூரிட்டி சர்வீஸ். நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு 4 பேர் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி சர்வீஸ் ஒரு கார்பரேட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது தேர்ட் பர்சன் இருக்கு செக்யூரிட்டி, நம்மளுடைய செக்யூரிட்டியா நம்மளே ஃபுல் டைம் எம்ப்ளாயி காமிச்சா பிஎஃப் பிஎஸ்சி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லி நம்ம வெளியில இருந்து செக்யூரிட்டிக்கு மட்டும் வெளியில இருந்து எடுத்துக்காரு. அவருக்கு மந்த்லி பே பண்ணிக்குவோம். அவர் நம்மளுடைய எம்ப்ளாயியா இருக்க மாட்டார், ஆனா செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு நம்ம பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லயும் நமக்கு வந்து கண்டிப்பா அது வந்து 18% அப்ளிகபிள் ஆர்சிஎம்ல இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. இப்ப நான் சொன்னதுல முக்கியமானது நம்மளுடைய நார்மலான ஒரு ட்ரேடிங்லயோ ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்லயோ ஒரு ரெகுலர் பிசினஸ் சர்வீசஸ்ல இந்த ஆர்சிஎம் எதெல்லாம் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒண்ணு கண்டிப்பா லாரி ஃப்ரைட். அது எல்லாருமே ஞாபகம் வச்சு லாரி ஃப்ரைட் ஒவ்வொரு வருஷம் சார் இது இப்போ வந்து இதுல டாப்பான டைம். இந்த வருஷத்துக்கு நீங்க இது வரைக்கும் ஆர்சிஎம் கட்டாம இருந்தா கூட இந்த பினான்சியல் இயருக்கு நம்ம நெக்ஸ்ட் மந்த் மார்ச் தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போறோம். இந்த மார்ச் மாசம் ரிட்டர்ன்ஸ்க்கு அப் டு ஏப்ரல் இருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய லாரி ஃப்ரைட்டுக்கு நம்ம இது வரைக்கும் கட்டாம இருந்தா கூட இப்ப நீங்க ரைட் டைம் மார்ச் மாசத்துல நீங்க ஆர்சிஎம் கட்டிட்டு 3Dல திரும்ப பணமும் கட்டிட்டு இன்புட் எடுத்துக்கலாம், இந்த மாசத்துலயே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ்ல ஒரு குயிக் ரிவ்யூவா இதை பாத்தீங்க. மேக்ஸிமம் நமக்கு என்னென்ன கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த ஜிடிஏ டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், ஃப்ரைட் சார்ஜஸ் என்ன மாதிரி போர்டு வச்சிருந்தாலும் சரி, அது ஒரு பாயிண்ட். அட்வொகேட் ஃபீஸ் ஏதாவது பே பண்ணிருக்கீங்களாங்கிறது பாருங்க. கவர்மெண்ட்க்கு ஏதாவது லைசன்சிங் ஃபீ பே பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. அப்புறம் உங்களோட செக்யூரிட்டி சர்வீசஸ் நம்மளுடைய எம்ப்ளாயியா இல்ல தேர்ட் பார்ட்டியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது முக்கியமா இதுல பாருங்க. அப்புறம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்கும்போது டைரக்டருக்கு மோஸ்டா சேலரி மாசம் எழுதுறவங்க இருக்காங்க, இயர் எண்ட்ல எழுதுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எழுதும் போது இதுக்கான கரெக்டான டிடிஎஸ்ல பிடிச்சி ப்ராப்பரா கட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயிங்கிற முறையில நான் சேலரி தான் கொடுத்தேன், இட் இஸ் நாட் டெக்னிக்கல் சர்வீஸ் ஆர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க டிடிஎஸ் பிடிச்சி கட்டுறதுடைய அந்த கோட் நம்பர் தான் ப்ராப்பரான உங்களுக்கு சேஃப் கார்ட் பண்ணும். இல்லைன்னா அதுக்கும் நமக்கு ஆர்சிஎம் 18% கட்ட வேண்டியது வரும். ஏன்னா இதெல்லாம் ஆடிட் வந்தோ அல்லது இன்ஸ்பெக்ஷன் வரும்பொழுதோ அல்லது ஸ்க்ரூட்டனி வரும்போது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு வரும்போது நீங்க பின்னாடி லேட்டா கட்டும் போது அந்த ஆர்சிஎம் அமௌண்ட்டை நம்ம திரும்ப கிளைம் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த வருஷத்துலயே நீங்க வந்து இமிடியட்டா அதுக்கு உண்டான ஏதாவது கட்ட வேண்டிய ஆர்சிஎம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கட்டிருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட் சொல்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவராலா நம்ம கவர் பண்ணியிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் தட் இஸ் செக்ஷன் 9 லெவி அண்ட் கலெக்ஷன், அண்ட் தென் செக்ஷன் அதுல 9(1) பார்த்தோம், பர்மிட் பண்ணது கவர்மெண்ட்டுக்கு. 9(2) எதெல்லாம் தேவையில்லை, 9(3) ஆர்சிஎம், 9(4) ஆர்சிஎம் ஸ்பெசிஃபைடு கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ், 9(5) இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கலெக்ட் பண்ணி டாக்ஸ் கட்ட வைக்கிறது. அதனுடைய லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம மூவ் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இது வந்து செக்ஷன் 16. செக்ஷன் 16 பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்புட் எடுக்கிறதுக்கு அதுதான் சார் நமக்கு முதல்ல பர்மிட் பண்ணுது. ஸோ அந்த செக்ஷன் 16 வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது இன்ச் பை இன்ச்சா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சார் நான் வந்து இந்த கிளாஸுடைய அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு செக்ஷனை வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு செக்ஷன்லையும் எதாவது வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி பிடிஎஃப் போட்டிருக்கேன். ஆன்லைன்ல போட்டுட்டேன், அது இன்னும் அப்லோட் ஆகாம இருக்கு. பட் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை திரும்ப ஷேர் பண்றேன். அதுல ஒவ்வொரு செக்ஷன்லையும் எந்தெந்த வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் அப்படிங்கிறது அதுல இருக்கு. ஸோ இப்போ செக்ஷன் 16 எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் டேக்கிங் இன்புட் ஐடிஸ். சார் அதுல செக்ஷன் 116ல சப்செக்ஷன் 1, அந்த செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன், ஒவ்வொரு பதிவு பெற்ற நபரும் அவரு கிரெடிட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் இன்புட் எடுத்துக்கலாம். எதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம்? குட்ஸுக்கு எடுத்துக்கலாம், சர்வீஸுக்கு எடுத்துக்கலாம், அல்லது போத் இது ரெண்டுக்கும் சேர்ந்தும் எடுத்துக்கலாம். அவரு எப்போ எடுக்கலாம், எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னா, which are used or intended to be used in the course of furtherance of business. இதுதான் சார் செக்ஷன் 16(1). பதிவு பெற்ற ஒவ்வொரு நபரும் அதுல சொல்லப்பட்டபடி சில ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த அப்போ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தவிர அப்படிங்கிறது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ங்கிறது இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, காம்போசிஷன் இதற்கு இன்புட் இல்லை அப்படிங்கிறது, பிளாக் லிக்விடிட்டிக்கு இன்புட் கிடையாது அப்படிங்கிறது வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். கீழே சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸ் படி
ஒவ்வொரு எலிஜிபிள் பர்சனும் ரிஜிஸ்டர் பர்சனும் அவர் இன்புட் எடுத்துக்கலாம். குட்ஸ் சர்வீசஸ் ரெண்டுக்குமே பிளஸ் எதுக்காக அப்படின்னா ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அவர் இன்புட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்ஷன் 16(1)ல சொல்லப்படும். அடுத்து செக்ஷன் 16(2). இந்த செக்ஷன் 16(2)ல என்ன சொல்றாங்கன்னா வந்து இதுல முக்கியமா நம்ம செக்ஷன் படிக்கும் போது நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் திஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் தி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற பக்கம் எங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, இங்க என்ன சொல்றோமோ அதுதான் பாயிண்ட் அப்படிங்கிறதா சிம்பிளான லாஜிக். இதை பத்தி வேற செக்ஷன்ல எது சொல்றதோ அதெல்லாம் கிடையாது, இங்க என்ன சொல்றோமோ அதுதான் ஓவர் ரைடிங், இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது சொல்ல. அதுக்காக நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் திஸ் செக்ஷன் அப்படிங்கிற வேர்டு ஆரம்பிச்சதுன்னா அதுதான் மீனிங். நோ ரிஜிஸ்டர்ட் பர்சன், எந்த ஒரு நபரும் இன்புட்டை எடுக்கக்கூடாது, கீழே கொண்டு வந்துருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அந்த இன்புட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 16(2) சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா கீழே கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவங்க எல்லாம் அந்த இன்புட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அதோட பாயிண்ட். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்ஷன் 16(2)(a). இந்த ஏ என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் இன்புட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும் அல்லது டெபிட் நோட் இருக்கணும் issued by the supplier under this act. இதுல சொல்லப்பட்டபடி in the prescribed document, அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த டாக்குமெண்ட் படி அவரு இன்புட்டோ இன்வாய்ஸோ அல்லது டெபிட் நோட்டோ வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது இருந்துச்சுன்னா அவர் இன்புட் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அதுல he has received the goods or services or both. இன்வாய்ஸ் மட்டும் வச்சிருந்தா பத்தாது, இது கூட எந்த இன்வாய்ஸ் வச்சிருக்காரோ அதனோட குட்ஸை அவர் ரிசீவ் பண்ணியிருக்கணும், சர்வீஸா இருந்தா சர்வீஸை ரிசீவ் பண்ணியிருக்கணும் அல்லது போத் ரெண்டுமே வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் இந்த இடத்துல ரிசீவ்டு குட்ஸ் ரிசீவ்டு அப்படிங்கிறதுக்கு இங்க என்ன மீனிங் அப்படின்னா அதையும் சட்டத்திலே சொல்லிட்டாங்க. he has received the goods or services or both னு சொல்லிட்டா சார் ரிசீவ் பண்ணிட்டா அப்படின்னா சார் பிசிக்கலா என் கைக்கு வந்தா தானா, என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குட்ஸ் ரிசீவ்டா அல்லது சர்வீசஸ்னா எப்படி நான் அந்த சர்வீஸ் அவைல் பண்ணிக்கிட்டா தானா அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ், இந்த கிளாஸ் மட்டும், இந்த கிளாஸ் அப்படின்னா இந்த செக்ஷன் சப்செக்ஷன் 2(b)க்கு மட்டும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா வேற குட்ஸ் ஆர் டெலிவர்டு பை தி சப்ளையர் டு எ ரிஜிஸ்டர்ட் பர்சன், அது யாருக்கு இருந்து வெளியே குட்ஸ் டெலிவரி ஆயிட்டாவே போதும் அப்படிங்கிறாங்க. அவர் இடத்துல இருந்து வெளியில டெலிவரி ஆயிட்டாவே போதும், ஆர் அவர் இடத்துல இருந்து டெலிவரி ஆகலைன்னா கூட வேற ஒரு நபரிடம் டெலிவரி ஆனாலும், ஒரு ஜாப் ஒர்க் கொடுத்துருப்பான், ஜாப் ஒர்க்கர் பிளேஸ்ல இருந்து டைரக்டா டெலிவரி ஆயிடுச்சு, சப்ளை பண்றவரு அவர் இடத்துல இருந்தே டெலிவரி ஆகும். அதனாலதான் எனி அதர் பர்சன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இது யார் இடத்துல இருந்தா வெளியில வந்துட்டா போதும். அண்ட் பிஃபோர் ஆர் டியூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வெளியில வந்துட்டு இருக்குது அல்லது வெளியே அதுக்கு முன்னாடி பை டிரான்ஸ்பர் ஆஃப் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் இன் குட்ஸ் ஆர் அதர்வைஸ். சார் இந்த பொருள் அவர் இடத்துல இருந்து வெளியில வந்திருக்கணும், டெலிவரி ஸ்டார்ட் ஆயிருக்கணும், அவர் இடத்துல இருந்தோ அல்லது வேற ஒரு நபரிடம் இருந்தோ குட்ஸ் வெளியில டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணும், அதே சமயம் உங்களுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிருக்கணும். அதான் சார் டாக்குமெண்ட் ஆஃப் டிரான்ஸ்பர் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் அப்படிங்கிற சொல்றாங்க, அதர்வைஸ் சொல்றாங்க. அப்போ குட்ஸ் நம்ம கைக்கு வந்தே ஆகணுமா அப்படிங்கிறது இந்த நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். யாராவது ஞாபகம் வச்சிருந்து திரும்ப இந்த கொஸ்டினை கண்டிப்பா கேளுங்க. ஸோ அப்போ குட்ஸ் அவரு சப்ளையரோட இடத்தை விட்டு வெளியில வந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி உங்க பேர்ல இன்வாய்ஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பை த சப்ளையருக்கும் அதே மாதிரி ஒரு வார்த்தை வேர் த சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த சப்ளையர் ஆர் எனி பர்சன் ஆன் த டைரக்ஷன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சச் ரிஜிஸ்டர்ட் பர்சன். இந்த ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்காக ஒரு சர்வீஸ் செய்யப்பட்டிருக்கணும், நேரடியா இவர் சர்வீஸ் ரிசீவ் பண்ணிருக்கலாம் அல்லது இவருக்காக இன்னொரு நபர் இந்த சர்வீஸை ரிசீவ் பண்ணிருக்கலாம். ஜாப் ஒர்க்கருக்கு நீங்க டைரக்டா கொடுத்துறீங்க, ஜாப் ஒர்க்கர் உங்களுக்காக ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறாரு, இன்னொரு ஜாப் ஒர்க்கர் செய்யறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா இதெல்லாம் இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்வாய்ஸ் இருக்கணும், டெபிட் நோட் இருக்கணும்னு சொல்லிட்டோம். செகண்ட் பாயிண்ட் குட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கணும் அல்லது சர்வீஸ் ரிசீவ் பண்ணிருக்கணும்னு சொல்றோம். மூணாவது பாயிண்ட் அதாவது 16 சப்செக்ஷன் 2ல சி அப்படிங்கிறது, இதுல சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ், சட்டத்தில் சொல்லப்பட்டபடி இந்த டாக்ஸ் சார்ஜ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சப்ளை ஹஸ் ஆக்சுவலி பெய்ட் டு தி கவர்மெண்ட். இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸுக்கான டாக்ஸ் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிருக்கணும். அந்த பே பண்ணிருக்கணும் அப்படின்னா சப்ளையர் யாரு சப்ளை பண்றாரோ அவரு பே பண்ணிருக்கணும். எப்படி பே பண்ணிருக்கணும்?
எய்தர் இன் கேஷ் ஆர் த்ரூ இன்புட் யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்புட் டேக்ஸ். அவர் பணமாக கட்டியிருந்தாலும் சரி, ஐடிசி யூஸ் பண்ணி கட்டியிருந்தாலும் சரி, அவரு கட்டியிருந்தா போதும் அப்படிங்கிறது செக்ஷன் 16C. இதுபடி நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இது 3B ஃபைல் பண்ணிருக்கணும். நம்ம யாருக்கு பெரு வாங்குறோமோ அவரு 3B ஃபைல் பண்ணிருக்கோம்னா இதனுடைய இன்டர்பிரேஷன் மீனிங் அதுதான். அடுத்தது செக்ஷன் 16ல 2ல D 4 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த 4மே சாட்டிஸ்ஃபை ஆகும். He has furnished the returns under section 39. 39 அப்படிங்கிறது நமக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா GSTR 1 அப்படின்னா நமக்கு இதுல 2A நமக்கு இங்க வரணும். இப்ப 4 கண்டிஷன். 1 இன்வாய்ஸ் இருக்கணும் அல்லது டெபிட் நோட் இருக்கணும். 2வது புக்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணிருக்கணும். 3வது பாயிண்ட் டாக்ஸ் கட்டியிருக்கணும். தட் மீன்ஸ் 3B ஃபைல் பண்ணிருக்கணும். 4வது பாயிண்ட் GSTR 1 ஃபைல் பண்ணிருக்கணும். இந்த 3வது பாயிண்ட் 4வது பாயிண்ட் நம்ம கண்ட்ரோல் இல்ல, ஆப்போசிட் சைடு மீன்ஸ் யாருக்கு பொருள் வாங்குறீங்களோ அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த 4 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா தான் நீங்க வந்து உங்களுடைய இன்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ இதுல திரும்ப இதே அந்த கிளாஸ் 16(2)ல இந்த CD இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலயே D-னுடைய எக்ஸ்டென்ஷன், அதுல எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் குட்ஸ் ஆர் ரிசீவ்ட் இன் லாட்ஸ், இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறீங்க, பார்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம வந்து இன்புட் எடுக்கிறது அப்படின்னா, இதுல இன்புட் எப்ப எடுக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம், லாஸ்ட் லாட் ஆர் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், கடைசி இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் குட்ஸ் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு உண்டான இன்புட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் சொல்றாங்க. அதே பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிற டீலருக்கு 180 நாளுக்குள்ளார இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து 180 நாளுக்குள்ளார நமக்கு அவருக்கு உண்டான கன்சிடரேஷன் பண்ணி ஃபுல் அமௌண்ட் அலாங் வித் டாக்ஸ், அதாவது பொருளுடைய விலை மற்றும் டாக்ஸ் இது எல்லாத்தையும் வேல்யூ ஆஃப் சப்ளைன்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்க்ளூடிங் டாக்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 180 நாளுக்குள்ளார அவருக்கு பே பண்ணிருக்கணும். இந்த ரெசிபியன்ட்டுக்கு அவர் நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ அவருக்கு பே பண்ணிருக்கணும். அப்படி பே பண்ணாம இருந்தால் வந்து அதை நம்ம இன்புட்டா எடுக்கக்கூடாது. ஏற்கனவே எடுத்திருந்தால் இன்புட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 50 அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது டீடைலா நம்ம திரும்ப இன்னொரு ரூல் இருக்கு, ரூல் நம்பர் 36, 37 பார்க்கும்போது அதை பார்ப்போம். இப்போதைக்கு 180 நாளுக்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணலைன்னா, என்னைக்கு இன்வாய்ஸ் அந்த இன்புட் என்னைக்கு எடுத்தோமோ அன்னையில இருந்து 180 நாள்ல பே பண்ணலைன்னா அதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் டேட்ல இருந்து 180 நாள்ல பே பண்ணலைன்னா நம்ம அந்த இன்புட்டை எடுக்கக்கூடாது. எடுத்திருந்தீங்கன்னா எடுத்த இன்புட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணணும் வித் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்தது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த avail the input, the provided that the recipient shall be entitled to avail the credit of input on payment made by him and the amount towards the value of supply or goods and services along with முழுசாக நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பாதி அமௌண்ட் பார்ட் அமௌண்ட் தான் பே பண்ணிருக்கோம். சார் இப்போ நான் 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் குட்ஸ், அதுக்கு 18% டாக்ஸ் 1,18,000 ரூபாய் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாசம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஜனவரி மாசத்துடைய ரிட்டர்ன்ஸ்ல நான் பிப்ரவரி 20ஆம் தேதி ஃபைல் பண்ணும்போது அந்த 18,000 இன்புட் CGST 9,000 SGST 9,000 நான் இன்புட்டா எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல எந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். இப்போ 6 months டைம் முடிஞ்சது. ஜனவரி மாசம் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். நான் வந்து ஜூலை மாசமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு இன்னும் பேமெண்டே ஃபுல்லா பண்ணல. அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஜூலை மாசம் அந்த ஜூன் மாசம் ரிட்டர்ன்ஸ் முடிச்சு ஜூலை மாசம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும் பொழுது இந்த 18,000 CGST 9,000 SGST 9,000 18,000 நம்ம இன்புட் எடுத்தது 6 months உண்டான இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம கட்டி ரிவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் இது இல்ல சார் நான் பாதி பேமெண்ட் பண்ணிட்டேன், அவருக்கு வந்து 59,000 1,18,000 வேல்யூ ஆஃப் குட்ஸ் மொத்தமா டாக்ஸோட சேர்ந்து இப்போ நான் 59,000 அவருக்கு பே பண்ணிட்டேன், 59,000 பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு 9,000 மட்டும் தான் இன்புட் எலிஜிபிள். 4,500 CGST 4,500 SGST மீதி அமௌண்ட் நீங்க 6 months முடிஞ்ச உடனே ரிவர்ஸ் பண்ணுங்க. சார் அப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டா நான் திரும்ப இதை எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறது திரும்ப நமக்கு செக்ஷன் 37ல சாரி ரூல் 37ல சொல்லியிருக்கு. அங்க அந்த டாபிக்கை பார்த்தேன். சார் இப்போ அடுத்த பாயிண்ட் இது வந்து செக்ஷன் 16(2) தான் பார்த்துருக்கோம். இப்போ செக்ஷன் 16(3) என்ன சொல்லுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 16(3) வந்து கேபிட்டல் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம இன்புட் எந்த லெவலுக்கு எடுத்துக்கலாம், டெப்ரிசியேஷனை பத்தின டாபிக் இதுதான் சொல்லுவாங்க. செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3 என்ன சொல்ல, இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு டீலரும் கேபிட்டல் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கேபிட்டல் குட்ஸினுடைய காம்பனன்ட்ல இருக்கக்கூடிய இன்புட்டை நீங்க அவைல் பண்றீங்க அப்படின்னா
எலிஜிபிளா இருந்தா தாராளமா அவைல் பண்ணிக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது அந்த இன்புட் எவ்வளவு காம்பனன்ட் இருக்கோ அந்த போர்ஷனுக்கு டெப்ரிசியேஷன் எடுக்கக்கூடாது. காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் சொல்லுது. செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3. ஸோ சிம்பிள் இன்டர்பிரிட்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பொருளுடைய மதிப்பு 5 லட்சம் ரூபாய், ஒரு மிஷினரி வாங்குற 5 லட்சம் ரூபாய், டெக்ஸ்டைல் குட்ஸ் 18% டேக்ஸிங்க மிஷினரிக்கு. ஸோ 90,000 ரூபாய் எனக்கு வந்து இன்புட் வருது. ஸோ இப்போ நான் இன்புட் எடுத்துக்கிறேன்னா எடுக்கலையா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சார் நான் இன்புட் எடுத்துக்கிறேன், சிஜிஎஸ்டி 45,000, எஸ்ஜிஎஸ்டி 45,000 இன்புட் எடுத்துட்டேன். அப்போ இந்த வருஷத்துக்கு அந்த 5 lakhs டெப்ரிசியேஷன் அலௌடா இன்கம் டேக்ஸ்ல அப்படின்னா அலௌடு. எவ்வளவுக்கு அலௌடு? அந்த 5 lakhக்கு அலௌடு. 5,90,000 டோட்டல் வேல்யூக்கு 5 lakhக்கு அலௌடு. ஏன்னா 90,000 நீங்க வந்து இன்புட் கொண்டு போயிட்டீங்க. சார் நான் இன்னொரு கேட்டகரியில் சார் நான் இன்புட்டே எடுத்துக்கவே இல்லை, நான் மொத்தத்தையும் கேபிட்டல் கொண்டு போயிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது பிளாக்டு கிரெடிட்ல வருது. நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன். கார் வாங்கும் பொழுது அது ஒரு 10 lakhs காருடைய வேல்யூ, அதுக்கு வந்து 28% டேக்ஸ். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணாலும் அந்த இன்புட்டுக்கு நான் கொண்டு போகவே முடியாது. ஏன்னா இன்புட் வந்து பிளாக்டு கிரெடிட்ல இருக்கு. இப்போ கார்னுடைய வேல்யூ பிளஸ் செஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 lakhs வருது அப்படின்னா, இந்த 15 lakhஸையும் நான் புக்ஸ்ல கொண்டு போறேன் அப்படின்னா இந்த 15 lakhஸ்க்கு டெப்ரிசியேஷன் அலௌடு. ஸோ இது பிளாக்டு கிரெடிட். சார் எலிஜிபிள் கிரெடிட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கே வந்துருது. சார் என்னோட மிஷினரி வேல்யூ 5 lakhs, 90,000 இன்புட் இருக்கு, சிஜிஎஸ்டி 45,000, எஸ்ஜிஎஸ்டி 45,000. சார் என்னோட பிசினஸ்ல ஏற்கனவே நிறைய இருக்குது, நான் வந்து இன்வெர்டட் டூட்டில் இருக்கிறேன், என்னால அதையவே கழிக்க முடியல, இந்த இன்புட் எனக்கு தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். எலிஜிபிள் இன்புட், பட் எனக்கு இன்புட்டை கொண்டு போறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, வேற இப்ப நீங்க புக்ஸ்ல 5 lakhக்கு வந்து காஸ்ட் ஆஃப் அந்த மெஷினரி 90,000 சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி, டோட்டல் வேல்யூ ஆஃப் மெஷினரி 5,90,000 புக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அசட் சைட்ல அப்படின்னா, என்டையர் 5,90,000க்கும் உங்களுக்கு டெப்ரிசியேஷன் ஆகுது. இதுதான் சார் அந்த செக்ஷன் 16ல 3னுடைய மீனிங். ஸோ டெப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு அலௌடு அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றாங்க. அடுத்தது இப்ப நம்ம எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அட்லீஸ்ட் நம்மளுக்கே டைரக்டா இல்லைனாலும் நம்மளுடைய நோட்டீஸோ அல்லது நம்ம ஒரு நோட்டீஸை பார்த்துருப்போம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய யாரோ ஒரு ஆடிட்டோ அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கேஸ்ல ஒரு கேஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி கேஸ்ல வரக்கூடியது தான் இப்ப செக்ஷன் 16(4). சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இருந்து நிறைய கேசஸ்ல வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கக்கூடியது செக்ஷன் 16(4)ல தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்டா ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஹைகோர்ட்ல நிறைய ஹைகோர்ட்ல இந்த கேஸ் போய் எந்த கேஸ்லயும் எந்த ஹைகோர்ட்லயுமே டீலருக்கு ஃபேவரா வரல. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு சிக்கலான என்ன சார் செக்ஷன் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 16(4). எவ்வளவு நாளுக்குள்ளார நம்ம இந்த இன்புட்டை எடுக்கணும், ஒரு பினான்சியருடைய இன்புட்டை நீங்க எதுக்குள்ளார டைம்லி மேனர் அப்படிங்கிறதான் விஷயம். எவ்வளவு நாள் வரை நம்ம இன்புட்டை எடுக்கணும். இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ரெஜிஸ்டர்ட் பர்சன் shall not be entitled. நீங்க அதை அப்படியே வந்து அந்த கொடுத்துருக்கிறதெல்லாம் நாட் என்டைட்டில்டு, நோ இன்புட் இஸ் அலௌட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஆக்ட்ல வந்து வார்த்தைகள் வரும். அப்படின்னா இன்புட்டே இல்லையான்னு எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற வார்த்தை பார்க்கணும். shall not be entitled to take input credit of any invoice or debit note. இது மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய எந்த டெபிட் நோட்டுக்கும் எந்த இன்வாய்ஸுக்கும் இன்புட்டே கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு, எந்த சூழ்நிலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பினான்சியல் இயர்னுடைய முடிஞ்சு வரக்கூடிய 30th day of November அதுக்கு தாண்டி ஃபைல் பண்ணக்கூடிய எந்த இன்புட்டுக்கும் அந்த மாதிரி இன்புட் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு பினான்சியல் இயர்னுடைய இன்புட்ஸை நீங்க அந்த பினான்சியல் இயர் வரக்கூடிய எந்த ரிட்டர்ன்ஸ்லயும் நீங்க இன்புட்டா எடுத்துக்கலாம். அப்படி இன்புட்டா எடுக்க முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் எடுக்க முடியாம இருந்தா நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் வரக்கூடிய நவம்பர் 30th, அதாவது லாஸ்ட் டேட் நவம்பர் 30th ஃபைல் பண்ணக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ்க்குள்ளார வர நீங்க வந்து இன்புட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயம் சொல்லப்படுறது. இந்த 30th நவம்பர் அப்படிங்கிறது வந்து இப்ப ரீசெண்டா வந்து உங்களுக்கு வந்து அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 2022 இருந்து தான் இது அப்ளிகபிள் ஆகுது. இதுக்கு அதாவது 2022 வருஷத்துல இருந்து அப்ளிகபிள் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு செப்டம்பர் மந்த் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ செப்டம்பர் மந்த் ரிட்டர்ன்ஸ்குள்ளார எடுக்கும். ஒரு பினான்சியல் இயர்ல அந்த பினான்சியல் இயர்க்குள்ளார இன்புட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அடுத்த பினான்சியல் இயர்னுடைய செப்டம்பர் மந்த் ரிட்டர்ன்ஸ், இப்போ செப்டம்பர் மந்த் ரிட்டர்ன்ஸ் எடுத்து 30th day of Novemberங்கிற வார்த்தையை மாத்திருக்காங்க. அதுக்குள்ளார நீங்க போன பினான்சியல் இயர்னுடைய இன்புட்டை எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம். சார் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா இப்ப நமக்கு 2B வந்துருச்சு. 2Bல வந்திருக்கக்கூடிய ஃபிகரை தான் நம்ம எடுத்துட்டே வரணும். 2Bயை தாண்டி நம்மளால எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது.
ஸோ அதுல ஏதாவது விட்டு போச்சு, நமக்கு என்ன குட்ஸ் ரிசீவ் ஆகல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கும் பார்ட்டிக்கும் டிஸ்பியூட், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருந்து அதுக்கப்புறமா நம்ம இன்புட் எடுத்துக்கலாம்னு பெண்டிங் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நமக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் இயர்னுடைய நவம்பர் மாசம் வரைக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுல என்ன சார் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 17, 18, 18, 19, 19, 20 இந்த மாதிரி வருஷங்கள்ல 20 வரைக்குமே 20, 21 வரைக்குமே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. டைம் தாண்டி எடுத்திருக்காங்க. அதாவது அந்தந்த வருஷத்துடைய இன்புட்டை அந்தந்த வருஷத்துல எடுக்காம அடுத்த வருஷம் செப்டம்பர் மாசம் ரிட்டர்ன்ஸ் மீன்ஸ் அக்டோபர் 20ஆம் தேதி அதுலயும் எடுக்காம ரொம்ப டிலேவா 17, 18க்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருடைய மார்ச் மாசம் ரிட்டர்ன்ஸ் ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் டைம் இருந்துச்சு. அதாவது 17, 18னுடைய இன்புட்டை விட்டு போயிருந்தா எடுக்கிறதுக்கு 18, 19 தட் மீன்ஸ் ஏப்ரல் 2019 அது வரைக்கும் நமக்கு டேட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய 18, 19, 19, 20, 20, 21 இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் செப்டம்பர் மாசம் ரிட்டர்ன்ஸ் தான் லாஸ்ட் டேட். தட் மீன்ஸ் செப்டம்பர் மாசம் ரிட்டர்ன்ஸ்னா நமக்கு 20 அக்டோபர். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீலர் 17, 18 எடுக்க வேண்டிய இன்புட்டை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் வந்து பிளாக் சிஸ்டம்ல பிளாக் இருக்கு, அவரால் ஃபைல் பண்ண முடியல, ஏதோ ஒரு ரீசன்ஸ். அந்த மாதிரி ரீசன்ஸ்ல 17, 18 எடுக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸை 19, 20ல வந்து இன்புட்டா எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இப்போ பிளாக் ஏதாவது 16/4ல நீங்க வந்து ரொம்ப டைம் பியாண்டா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபுல்லா நோட்டீஸ் வருது. சில கேசஸ்ல வந்து 18, 19ல எடுக்க வேண்டியது 19, 20ல செப்டம்பர் மாசம் ரிட்டர்ன்ஸ்னா அக்டோபர் 20ஆம் தேதி லாஸ்ட் டேட். 20ஆம் தேதி எடுக்காம ஒரு 4 நாள் லேட்டா 20ஆம் தேதிங்கிறது 25 அக்டோபர் 2019 4 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தது, 5 நாள் எக்ஸ்ட்ரா தள்ளி ஃபைல் பண்ணது, இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து இது வந்து பிரச்சனையா வந்து நிற்குது. ஸோ இது எல்லாருமே வந்து இந்த இஷ்யூ வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இன் சென்ட்ரல் எக்ஸஸ் இதை ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா நோட்டீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நோட்டீசஸ் நிறைய சர்வ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல இப்போதைக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா டைம் பீங் எதுவும் சொல்யூஷன் இல்லை. அதை வந்து ஹைகோர்ட்ல எந்த ஹைகோர்ட்லயுமே வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிடா அப்படின்னு நிறைய பேர் இதை கொஸ்டின் பண்ணி என்னோட இன்புட் நான் பணம் கட்டியிருக்கேன், நான் அந்த சப்ளையருக்கும் உண்டான பேமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு வர வேண்டிய இன்புட் தான், இந்த இன்புட்டை ஏன் நீங்க டைம் வச்சு லிமிட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணும் பொழுது இது வந்து கான்ஸ்டியூஷனலா வேலிடு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு அதுக்குள்ளார இன்புட்டை கிளைம் பண்ணிக்கணும் சொல்றது வேலிடான ரூல் தான். இந்த செக்ஷன் வந்து சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த ஹைகோர்ட்ல அலோவ் ஆயிடுச்சுங்க. அதாவது டீலருக்கு ஃபேவரா வரல, டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேவரா வந்திருக்கு. இப்போ ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த செக்ஷன் எடுத்துட்டு போயிருக்காங்க. செக்ஷன் 16(4)ல வந்து அதை வந்து ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பார்ப்போம் அதுல ஏதாவது நமக்கு ஒரு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து செக்ஷன் 16(4) பத்தி நம்ம பார்த்துருக்கோம் சார். இதுதான் வந்து ஓவராலா நமக்கு செக்ஷன் 16 பொறுத்தவரை 4 விஷயம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து யார் யாரெல்லாம் இன்புட் எடுக்கலாம், அது எதுக்காக எடுக்கலாம், ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி குட்ஸா சர்வீஸா இருந்தால் இன்புட் எடுத்துக்கலாம். செக்ஷன் 16(1). செக்ஷன் 16(2) இன்புட் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இன்வாய்ஸ் ஆர் டெபிட். செகண்ட் கண்டிஷன் குட்ஸ் ரிசீவ்ட் ஆர் சர்வீசஸ் ரிசீவ். தேர்ட் கண்டிஷன் அந்த சப்ளையர் 3B ஃபைல் பண்ணிருக்கோம். சார் நான் அது நம்மளோட டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது டாக்ஸ் பெய்டு டு தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தை. நம்ம சொல்றது 3B ஃபைல் பண்ணிருக்கோம். ஃபோர்த் பாயிண்ட் GSTR 1 ஃபைல் பண்ணிருக்கணுங்கிறது. இந்த 4 இருக்கும். இதனுடைய சப்ஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து 180 நாளுக்குள்ள நமக்கு பேமெண்ட் அவருக்கு கண்டிப்பா பண்ணிருக்கணும். இன்ஸ்டால்மெண்ட்ல குட்ஸ் ரிசீவ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்புட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த 180 டேஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்புட்டை நீங்க ரிவர்ஸ் பண்ணணும் வித் இன்ட்ரெஸ்டோட அப்படிங்கிறது. அடுத்தது வந்து செக்ஷன் 16(B) டெப்ரிசியேஷனை பத்தி கேபிட்டல் குட்ஸ்க்கு இன்புட் எடுக்கிறத பத்தி சொல்றாங்க. 16(4) இதை பொறுத்த வரைக்கும் டைம் என்ன டைமுக்குள்ளார இன்புட்டை நம்ம கிளைம் பண்ணலாம் வித்தின் தி ஃபினான்ஷியல் இயர் ஆர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வரக்கூடிய இப்ப கரண்டா இருக்கிற அப்டேட் நவம்பர் 30 அந்த டேட்குள்ளார நம்ம இன்புட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா இதுல சொல்லப்பட்டுச்சு. இப்ப நம்ம செக்ஷன் 16ல இருந்து அதனுடைய ரூல்ஸ் நிறைய ரூல்ஸ் இருக்கு சார். செக்ஷன் 17 இருக்கு, 18 இருக்கு, 19 இருக்கு. அது மாதிரி போகும்போது அதுல இன்னும் வந்து சப் ரூல்ஸ் எல்லாம் நிறைய வருது. இப்ப நம்ம இதனுடைய டைரக்டா ரிலேட் ஆகக்கூடிய 2 ரூல்ஸ் நம்ம பார்க்கணும். ஒன்னு ரூல் நம்பர் 36. ரூல் நம்பர் 36ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் அண்ட் கண்டிஷன் ஃபார் கிளைமிங் இன்புட். என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும் நம்ம இன்புட் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் வேணும்
அப்படிங்கிறதுல இந்த ரூல்ல சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்வாய்ஸ் டெபிட் நோட்னு ஒரு வார்த்தை முடிச்சுட்டாங்க. இங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, இன்வாய்ஸ் டெபிட் நோட்னா ஒரே ஒரு இன்வாய்ஸ் டெபிட் நோட் மட்டும்தானா, மற்றதுக்கெல்லாம் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரூல் 36ல சொல்றாங்க. ரூல் 36ல 1 என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ். திரும்ப அதேதான் ரூல் செக்ஷன்ல இருக்கிறது தான் ரூல்ல வந்து எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுல ஒன்று இன்வாய்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெபிட் நோட். டெபிட் நோட் இருந்தா எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்தது பில் ஆஃப் என்ட்ரி. சார் இன்வாய்ஸ்லயும் வராது, டெபிட் நோட்லயும் வராது. இப்போ புதுசா ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்களே பில் ஆஃப் என்ட்ரி, இம்போர்ட் பண்றேன் சார், இம்போர்ட் பண்றதுக்காக நான் டாக்ஸ் கட்டுறேன், அதுல ஐஜிஎஸ்டி என்ன பே பண்ணிருக்கணும் அதை மட்டும்தான் நீங்க எழுதலாம். பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி வரும், ஐஜிஎஸ்டி வரும். இதுல வந்து நான் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியும் சேர்ந்து இன்புட்டா கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அது டிஸ்கவுண்ட். பில் ஆஃப் என்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐஜிஎஸ்டி போர்ஷனை மட்டும் நீங்க இன்புட்டா எடுக்கலாம். அதுக்கு தனியா இன்வாய்ஸ் இருக்காதுங்கிறதுனால பில் ஆஃப் என்ட்ரி தான் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் அல்லது எனி அதர் சிமிலர் டாக்குமெண்ட் பிரிஸ்கிரைப்ட் இன் தி கஸ்டம்ஸ் ஆக்ட். இப்போ நமக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா சலான் கேட்குறாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் போகும்போது சலான் கொடுங்க, பேமெண்ட் பண்ண சலான் கொடுங்க ஐஜிஎஸ்டி அப்படின்னு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதே இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாருன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இஷ்யூ பண்ண இன்வாய்ஸ் அல்லது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இஷ்யூ பண்ண கிரெடிட் நோட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த அடுத்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல்டு பை தி ரிஜிஸ்டர்ட் பர்சன். இன்னொரு கேஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்வாய்ஸ். ஆர்சிஎம்ல நம்ம வந்து செல்ஃப் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதுல டாக்ஸ் போட்டுருக்கோம் அப்படின்னா அந்த செல்ஃப் இன்வாய்ஸ் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. சார் இதுலேயே கண்டிஷன்ல டாக்குமெண்ட், சார் இப்போ மேல சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்குது. எங்கிட்ட இன்வாய்ஸ் இருக்கு, அது டெபிட் நோட் இருக்கு, அல்லது பில் ஆஃப் என்ட்ரி இருக்கு, இன்புட் சர்வீஸ் ஏதோ ஒரு டாக்குமெண்ட், எனி ஆஃப் தி டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்கு. ஆனா அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. இதுல ரூல் 36ல சப் ரூல் 3 என்ன சொல்றாங்கன்னா, நோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஷல் பி அவைல்டு பை தி பர்சன். மேல சொல்லப்பட்ட எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் கூட இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்டைன்டு பை வே ஆஃப் ஃப்ராட், நான் இந்த பில் ட்ரேடிங் மூலியமாவோ அல்லது வேணும்னே ஒரு டம்மி இன்வாய்ஸ் மூலியமாவோ அல்லது சப்ளையர் நான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய டீலர் இருந்தோ அந்த மாதிரி ஃபேக் இன்வாய்ஸோ, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த இன்வாய்ஸை நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் ஆர் எனி ஃப்ராட், இந்த 3 மூலியமா இந்த இன்வாய்ஸ் எனக்கு வந்திருந்தா அந்த இன்வாய்ஸுக்கு எனக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எனக்கு கிடையாது அப்படிங்கிறத அந்த பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், நோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஷல் பி அவைல்டு பை தி ரிஜிஸ்டர்ட் பர்சன் இந்த டெபிட் நோட்லயோ இன்வாய்ஸ்லயோ எதுவா இருந்தாலும் சரி அது மூலியமா வந்திருக்கிற இன்புட் எனக்கு எப்ப கிடையாது அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1 ஆப்போசிட் பார்ட்டி ஃபைல் பண்ணலைன்னா நமக்கு கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க அவுட்வர்ட் சப்ளை அந்த டீலர் ஃபைல் பண்ணலைன்னா எனக்கு கிடையாது. அதுதான் இன்டர்பிரேஷன். அதே ரூல்ஸ் 36ல 4ல டில சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 1 ஆப்போசிட் பார்ட்டி ஃபைல் பண்ணிருக்கோம் சார், ஃபைல் பண்ணியிருந்தா மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அது 2B வந்துருக்கும். அப்படின்னா எதுக்காக சார் இது என்ன சார் அது என்ன சார், ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து அவர் 1 ஃபைல் பண்ணிட்டாவே நமக்கு வந்துருக்குல்ல சார் அப்படின்னா நமக்கு 2Bக்கு கட் ஆஃப் டேட் 14ஆம் தேதி கட் ஆஃப் டேட். நம்ம 11ஆம் தேதி வரைக்கும் ஃபைல் பண்றதுதான் 14ஆம் தேதி வரும் நம்ம. அப்போ சார் இந்த செக்ஷன் படி நம்ம இந்த ரூல் படி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணவங்க எல்லாருமே நம்ம இன்புட் எடுத்துக்கலாமான்னு அதுக்குதான் அடுத்த ரூல்ல அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க. அவர் 1 ஃபைல் பண்ணியிருந்தா மட்டும் பத்தாது, அது 2Bயில் வர வேண்டும். அப்படின்னா 1 லேட்டா ஃபைல் பண்றது இந்த 2Bல வராது, அடுத்த மாசம் 2Bல தான் வரும். அப்ப அதை எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த பர்டிகுலர் நமக்கு ரூலே சொல்லுது. ரூல் 36ல தெளிவாக சொல்லப்படுது. சரி, மொத்தமே ஒரு பேஜ் தான் இன்னைக்கு நான் எடுத்த இந்த சப்ஜெக்ட். இன்னும் ஒரு 37 பார்க்க போறோம். இந்த செக்ஷன் 16 ஒரு பேஜ், செக்ஷன் 9 ஒரு பேஜ் தான், செக்ஷன் ரூல் 36 ஒரே ஒரு பேஜ் தான். அடுத்து நம்ம பார்க்க போற ரூல் 37 ஒரே ஒரு பேஜ் தான். அதில் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை அதை கோ த்ரூ பண்ணுங்க, வேர்ட் பை வேர்டா கோ த்ரூ பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேட்கணும். அடுத்து 37 ரிவர்சல் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இன் நான் பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். நம்மளுடைய 3B ரிட்டர்ன்ஸ்லேயே கீழே இருக்கு ரிவர்சல்ல. ரூல் 37 படி ரூல் 42 and 43 படி ரிவர்சல் எவ்வளவு பண்றீங்க அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ரூல் 37 என்ன சொல்லுதுன்னா, நான் பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் 150 நாளுங்கிறது தனியாவே ரூல் இருக்கு. செக்ஷன்ல ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு, அதை வந்து ரூல்ல வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டீலரும் அவரோட சப்ளையர் வந்து வாங்கின பொருளுக்கு, அது குட்ஸா இருக்கலாம் சர்வீஸா இருக்கலாம், அதுக்கு உண்டான பேமெண்ட் கன்சிடரேஷன்ங்கிறது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அலாங் வித் டாக்ஸ்,
அந்த அமௌண்ட்டை முழுவதுமாக 180 நாள் செட்டில் பண்ணல அப்படின்னா தென் ஆஃப்டர் எக்ஸ்பீரி ஆஃப் தட் 180 டேஸ் அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக அவர் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்றது? அந்த 6 மாசம் கழிச்சு வரக்கூடிய ரிட்டர்ன்ல அலாங் வித் இன்ட்ரெஸ்ட், இதை டாக்ஸ் இன்ட்ரெஸ்டோட நம்ம ரிவர்ஸ் பண்ணணுங்கிறதா இந்த செக்ஷன்ல சொல்லப்படுது. இது சார் ரிவர்ஸ் சார்ஜ்ல நான் ஒருத்தர் இருந்து வாங்கியிருக்கேன், அந்த ரிவர்ஸ் சார்ஜுக்கு நான் இன்புட் எடுத்திருக்கேன், வந்து இந்த நானே டாக்ஸ் கட்டி நானே இன்புட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு இந்த கண்டிஷன் பொருந்துமா? 180 நாளுக்குள்ளார இது பொருந்துமா? இதையும் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினா வைக்கிறேன். இந்த கிளாஸ் எண்ட்ல அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த குட்ஸுக்கு இந்த மாதிரி 180 நாளுக்குள்ளார நீங்க பேமெண்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரிட்டர்ன்ல பேமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி சார், நம்ம வந்து டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கட்டிட்டேன், சரி என்ற பினான்சியல் பொசிஷன் சரியில்லை, நான் 180 நாளுங்கிறது 180 நாள் பண்ணல, நான் ரிவர்ஸும் பண்ணிட்டேன், இன்ட்ரெஸ்டோட பே பண்ணிட்டேன். அடுத்தது வந்து 1 வருஷம் முடிஞ்சு நான் அவருக்கு பே பண்றேன், நான் ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டேன். இப்போ என்னோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏற்கனவே இன்புட் அவைல் பண்ணியிருந்து கரெக்டா 180 நாள் முடிஞ்சு பேமெண்ட் பண்ணலங்கிறதுக்காக நீங்க ரிவர்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா திரும்ப எப்போ பேமெண்ட் பண்றீங்களோ அந்த பேமெண்ட் பண்ணும்போது யூ கேன் ரீ அவைல் தி கிரெடிட், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரீ அவைல் பண்ணிக்கலாம், திரும்ப எடுத்துக்கலாம். சார் இதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இத்தனை நாளுக்குள்ளார எடுக்கணும் அப்படின்னா இதுல செக்ஷன் 16(4) இந்த கண்டிஷனுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத இந்த செக்ஷன்லயே இருக்கு. ரூல் 37ல சப் ரூல் 4 அப்படின்னா இப்ப நம்ம ஒரு இந்த லைன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4 இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம 16(4) இங்கிருந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். எப்படி ரெஃபர் பண்ணுவோம்? அப்ப நான் வந்து ஒரு டீலருக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன், நான் வந்து ஜனவரி 2024 ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன், 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள குட்ஸ் பிளஸ் டாக்ஸ் 18% இன்புட் எடுத்துட்டேன். 6 months முடிஞ்சிருச்சு, பேமெண்ட் பண்ணல. அந்த அடுத்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ்ல நான் அந்த 18,000 வந்து இன்ட்ரெஸ்டோட ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அவருக்கு பணமே கொடுக்கல, நான் 3 இயர்ஸுக்கு பணம் கொடுக்கல. அசம்ஷனுக்காக 2024 பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 6 மாசம் கழிச்சு ரிவர்ஸ் பண்ணிட்டேன். 3 வருஷமா நான் பணம் கொடுக்கல. 2027 நான் அவருக்கு ஃபுல் அமௌண்ட் பண்றேன் அப்படின்னா 2021 எந்த மந்த்ல ஒரு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்றீங்களோ அந்த மந்த்ல நீங்க அந்த இன்புட்டை திரும்ப ரீக்ரியேட் எடுத்து. இப்ப இது எதுக்காக 3 வருஷம் சொல்றேன் அப்படின்னா இதுல செக்ஷன் 16(4) அப்ளிகபிள் ஆகாது. ஒரு வருஷம் இன்புட்டை அடுத்த வருஷம் வரக்கூடிய நவம்பர் மாசத்துக்குள்ளார எடுத்தாகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இந்த ரிவர்சல் பண்ணிட்டு ரீ அவைல்மெண்ட்டுக்கு இந்த கண்டிஷன் பொருந்தாது அப்படிங்கிறதா இந்த பர்டிகுலர் ரூல்ல சொல்லப்பட்டிருக்கு. 37ல சொல்லப்பட்டிருக்க ரூல் 37ல 180 டேஸை பத்தியே ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து மொத்தமா செக்ஷன் 9 பார்த்துருக்கோம், செக்ஷன் 9 சப்செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், 16 பார்த்துருக்கோம், இன்புட் கண்டிஷன்ஸ், ரூல் 36 பார்த்துருக்கோம், ரூல் 37 பார்த்துருக்கோம்.